ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி SVJ கோவை நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வராகி ஜோதிட நிலையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவுல அட்சய திருதியை நாள் பற்றின சிறப்புகள், அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திதி வளர்பிறை திதியைத்தான் நம்ம அட்சய திருதியை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். அட்சயம் அப்படின்னா அல்ல அல்ல குறையாதது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சோ அந்த 3வது வளர்பிறை 3வது திதியில நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதற்கு உண்டான புண்ணிய பலன்கள் அபரிமிதமாக இருக்கும் அப்படிங்கறதுதான் அந்த நாளுடைய தாற்பயம். அட்சய திருதியை அப்படிங்கிறது இன்னைக்கு என்னவா மாறிடுதுன்னா ஒரு வியாபாரமாக மாறிடுது. எல்லாருமே தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது. ஸோ தங்கமும் வெள்ளியும் இந்த ஆண்டு வாங்குறோம் அப்படின்னா அடுத்த வருடம் இன்னும் நல்லா மென்மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நிறைய நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு புறம் இருக்க, ஸோ மன்னர்கள் முன்னெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளும் போது அவங்களை தேடி வரக்கூடிய புலவர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஏழை எளியோர்களுக்கு பொன் பொருள் தானமாக கொடுத்தார்கள். ஸோ எவ்வளோ வாங்கினாலும் அவங்க பார்த்தீங்கன்னா பொன் பொருள் தானமாக கொடுத்தார்கள். அந்த அட்சய திருதியை நாள்ல நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது அதனுடைய புண்ணிய பலனானது அபரிமிதமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த நாளுடைய முழுமையான ஒரு அர்த்தம். இந்த 2026ஆம் ஆண்டு அட்சய திருதியானது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி காலை 10:50க்கு ஆரம்பிக்குதுங்க. அடுத்த நாள் திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி காலை 7:30 மணி வரைக்கும் இந்த திருதியை திதியானது வியாபித்திருக்கு. ஸோ இந்த டைம்ல வரக்கூடிய டைமிங்ஸ், ஸோ இப்போ சண்டேனா எல்லாருமே வீட்டில் இருப்பீங்க. ஸோ அந்த நாளில் நீங்க போய் தேவையான பொருட்கள், இப்போ இந்த மஞ்சள், உப்பு இதெல்லாமே வாங்குறது அப்படின்னு சொல்லும் பொழுது சண்டேஸ்லயும் வாங்கிக்கலாம். திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா காலையில 7:30 மணி வரைக்கும் இருக்கிறதுனால இப்ப சில கோவில்கள்ல சூரிய உதயத்தப்போ திருதியை திதி எப்போ வியாபித்திருக்கோ அன்னைக்குதான் அட்சய திருதியைக்கான பூஜைகள் அப்படிங்கிறது கோவில்கள்ல நடக்கும். ஸோ நம்ம மங்கள பொருட்கள் வாங்குவது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையும் வாங்கலாம், திங்கட்கிழமையும் வாங்கலாம். இந்த வருடம் அட்சய திருதியானது 2 நாள் இருக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, ஆங்கில தேதி 19ஆம் தேதி ஏப்ரல், ஏப்ரல் 20ஆம் தேதி. பொதுவாகவே சந்திரன் அப்படின்னாலே ஒரு மனதுக்காரகன். வளர்பிறை சந்திரன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல வரவர் தான் இந்த வளர்பிறை சந்திரனானவர். ஸோ காமனாவே நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் வளர்பிறையில இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன வளரணுமோ அதை எல்லாமே நம்ம அந்த சந்திர பகவான் கிட்ட வேண்டுனா அது நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல தேய்பிறையில இருக்கும் பொழுது சந்திரன் கிட்ட நமக்கு என்னென்னலாம் குறையணுமோ, நோய் குறையணும், கடன் குறையணும், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில குறைஞ்சுக்கிட்டே வரணுமோ படிப்படியா அதை நம்ம கேட்கும் போது கட்டாயமாக அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். ஸோ கல்வி நல்லா இருக்கணும், செல்வம் சேரணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஸோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில அபரிமிதமாக சேரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வளர்பிறையில வேண்டும் போது அதற்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அட்சய திருதியை நாள் அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, குபேர யோகம் பெறுவதற்காக மகாலட்சுமியை நோக்கி வழிபட்ட ஒரு நாளாக இந்த அட்சய திருதியை நாளானது இருக்கு. ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை வழங்கிய திருநாளாக இந்த அட்சய திருதியை நாள் இருக்கு. பாகீரதன் கங்கை நதியை உலகிற்கு கொண்டு வந்த நாளாக இந்த அட்சய திருதியை நாள் இருக்கு. சிவபெருமான் பிக்ஷாடனராக இந்த உலகிற்கு வரும் பொழுது அன்னபூரணி தாயார் அந்த பிக்ஷை பாத்திரத்துல சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாளாக இந்த அட்சய திருதியை நாள் இருக்கு. மகாவிஷ்ணு ஹிருதய கமலத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு இடம் கொடுத்த நாளாகவும் இந்த புனித நாள் இருக்கு. குசேலர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவல் கொடுத்து தன்னுடைய துன்பங்களை, ஏழ்மையை நீக்கி கொண்ட நாளாகவும் இந்த நாளானது இருக்கு. ஸோ இந்த நாள்ல நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அட்சய திருதியை நாளோட சிறப்பே தானம். அன்னைக்கு செய்யக்கூடிய தானங்கள் பல மடங்கு புண்ணிய பலனை பெற்று தரும். ஸோ என்னென்ன பொருட்கள் தானமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இது ஒரு சித்திரை மாதமாக இருப்பதனால்
நீர் முதல்ல வந்து தண்ணீர் வந்து தானமா கொடுக்கலாம். ஸோ பறவைகள் எல்லாமே வந்து தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அந்த சமயத்துல வந்து நம்ம மொட்டை மாடியில இருக்கீங்க அப்படிங்கும் போதோ இல்ல மேல டெரேஸ்லயோ நீங்க போயிட்டு அந்த பறவைகளுக்கு ஒரு கிண்ணத்துல தண்ணி வைக்கலாம். ஸோ முடிஞ்சா உணவுகள் வைக்கலாம். அப்படி இல்லைங்கும் போது தண்ணியாவது அந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்கலாம். அடுத்ததாக நீர்மோர் தானம் கொடுக்கிறது சிறப்பு. அரிசி, கோதுமை, வஸ்திர தானம் செய்வது, பருப்பு வகைகள் தானம் செய்வது, பழங்கள் தானமாக செய்வது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க கிட்ட என்ன இருக்கோ அவங்களுடைய வசதி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தானங்கள் செய்வது அப்படிங்கிறது இந்த நாளில் செய்யக்கூடிய தானங்கள் அபரிமிதமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெள்ளி, தங்கம் வாங்குவது சிறப்பு அப்படின்னாலும் வாங்க இயலாதவர்கள் உப்பு, மஞ்சள், ஏலைக்காய், பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லி வீட்டுல மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்ன சொல்வோமோ அந்த பொருட்களை எல்லாம் அன்னைக்கு வாங்குவது ரொம்ப சிறப்பு. வாங்கி கடவுள் படங்கள் வச்சிருக்கிற அந்த பூஜை அறைக்கு முன்னாடி வாங்கி வைத்து ஆத்மார்த்தமாக பூஜை செய்யும் பொழுது நம்ம நைவேத்தியமாக பால் பாயாசமோ இல்ல அவல் பாயாசமோ படைத்து அன்னைக்கு இறைவனுக்கு நைவேத்தியம் வைத்து கூட நம்ம அன்னைக்கு இந்த பொருட்கள் என்ன பொருட்கள் வாங்கியிருந்தாலும் இப்ப நம்ம சொன்னதுல அதையும் கூட வைத்து ஆத்மார்த்தமாக வேண்டுவதுதான் இந்த நாளுடைய சிறப்பு. அப்படி வேண்டும் பொழுது நம்மளுடைய வாழ்நாளிலேயே ஏழ்மை நம் குடும்பத்தில் இருக்காது அப்படிங்கிறதும் இந்த நாளுடைய ஒரு சிறப்பாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.